வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா என்ன அது எக்ஸாம் நடந்துருச்சா, இல்லை எக்ஸாம் தற்காலிகமாக ஆள் போட்டு அவங்களே போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இது பற்றி என்ன நியூஸ்னே தெரியல. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான இந்த வீடியோ தான். இதை நீங்கள் அடிச்சுட்டாமல், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேனோ, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களிடம் மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன மீனிங், அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது, இதோடைய பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டனை ஆள் கொடுத்துங்க. சரி, வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஏற்கனவே ஒரு இந்த போஸ்டிங்க்கு ஏற்கனவே தற்காலிகமாக பணி நியமனம் செஞ்சது அப்புறமேலுக்கு தான், தற்காலிகமாக போட்டது அப்புறமேலுக்கு தான் கவர்மெண்ட் படி எக்ஸாம் நடக்கும். இப்போ தற்காலிகமாக ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய காலம் முடிஞ்ச, அவங்களுடைய இந்த வேலை பார்க்குற காலம் முடிஞ்சதால் மேலும் ஒரு 2-3 மாதத்துக்கு தற்காலிகமாக பணி பார்க்குற மாரி சொல்லியிருக்காங்க. அதற்குரிய ஜியோ தான் இது. நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த ஜியோ நம்ம ஸ்கூல் செக்ரட்டரி இதை ட்ரெஸரிக்கு அனுப்பி அவங்களுக்கு பணம் ட்ரெஸரி மூலயமா தான் பணம் வரும். அதற்குரிய இந்த ஜியோ தான் இந்த ஜியோ நம்ம செக்ரட்டரி நம்மளோட ட்ரெஸரியில் கொடுக்கணும். அதுக்குரிய இந்த ஜியோ தான். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு மேலும் வேலை பார்க்கறதுக்கான பணமும் வரும். அதுவும் இல்லாமல் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் 19/2/2021 to 30/4/2021 awarded from government certificate for period 3 months from 19/2/2021 issued regarding 3 மாதத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்கு இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இதில் இல்லை. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ட்ரெஸரி தான் சம்பளம் தரும். அதனால் அவங்களுக்கு இந்த ஜியோவை அனுப்பியிருக்காங்க யாருன்னா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான். வேறு எதுவுமே இதில் இல்லை. நீங்கள் குழப்பிக்கும்படி இதில் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் படிக்கிறத படிக்கலாம். இதில் இருக்கிற போஸ்டிங் கன்ஃபார்ம் உண்மை தான். 4393 போஸ்டிங் உண்மை தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் 1764ங்கிறது உண்மை தான். இது முழுக்க எக்ஸாம் வைத்து தான் நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. விரைவில் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நானும் உங்களிடம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே.